இன்று நடைபெறுகின்ற கூட்டம் கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில உரிமைகளையும் பாதுகாக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே கூட்டியிருக்கிறார். இதில் பல மாநில முதலமைச்சர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற கூட்டம். இந்த ஒன்றிய அரசு இந்த தேச நலனுக்காக என்னென்ன திட்டங்களை தீட்டினாலும் முதன்மை மாநிலமாக முன்று நடத்தி காட்டிய மாநிலம்தான் தமிழ்நாடு மாநிலம். இந்த அடிப்படையில் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை முழுமையாக நிறைவேற்றிய மாநிலம். ஆகையால் இப்பொழுது இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு மோடி அரசு தயாராகி கொண்டு இருக்கிறது. ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம். அன்னை இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த டீலிமிட்டேஷன் தள்ளி போட்டதையும் வாஜ்பாய் கொண்டு வந்து நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே தொகுதியை குறைப்பதும் ஒரு சாராருக்கு ஒரு மாநிலங்களுக்கு தொகுதியை கூட்டுவதையும் அனுமதிக்க முடியாது. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன, தென்னிந்தியாவே இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அந்த அடிப்படையில் தான் புதிய நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகளை போட்டு அங்கே தயார் செய்திருக்கிறார்கள். இதை ஒருபோதும் ஜனநாயக சக்திகள் அனுமதிக்க மாட்டார்கள். இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த கூட்டாட்சி தத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளையும் பாதுகாக்கின்ற இந்த கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம் மாண்பு முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க பேரியக்கம். எவ்வளவோ பேர்களை எவ்வளவோ போராட்டங்களை செய்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. பிரிட்டிஷ்காரர்களையே விரட்டி அடித்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு எதிராக நீங்கள் கருப்பு கொடி காட்டுகிறீர்கள் என்றால் இந்த தேசத்திற்கு ஏதாவது நன்மை ஏற்படுகிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் பயத்தில் RSS தீட்டி கொடுக்கின்ற திட்டங்களை இங்கே இருக்கின்ற பாஜகவினர் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு நல்லது நடக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு ஒரு கூட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அன்சிவிலைசேஷன் சொன்ன தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் ஏன் கருப்பு கொடி காட்டவில்லை? பெருவெள்ளம், காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டு காணாத வரலாற்று அழிவு ஏற்பட்டதை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் நிதி அளிக்கவில்லை. இதற்கு எதிராக ஏன் போராடவில்லை? பள்ளி மாணவர்கள் அடுத்த தலைமுறை உருவாகின்ற பள்ளி கல்வித்துறை அதற்கு நிதி ஒதுக்கவில்லையே, ஏன் அதற்காக போராடவில்லை? தமிழ்நாட்டு நலனுக்காக போராடாத பாஜக தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கூடி பேசினால் கருப்பு கொடியா? இதுதான் எங்களுடைய கேள்வி.